வெல்கம் டு திவ்யநிதின் யூடியூபர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வரலட்சுமி நோம்புக்கு சிம்பிளாக எப்படி பிரசாதம் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இங்கே ஒரு 5 வகையான சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன். ஒன்று ஒன்றா பார்ப்போம். இங்கே ஒரு காப்படி அரிசி எடுத்திருக்கேன். அது தண்ணி ஊற்றி 2 தடவை கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஊறட்டும். 1.5 கிளாஸ் அதாவது 150 கிராம் பச்சரிசியும் 50 கிராம் பாசிப்பருப்பும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இது 2 தடவை கழுவிட்டு ஊறட்டும். நல்லா அரிசி ஊறினோடனே ஒரு குக்கரில் இந்த அரிசியை சேர்த்துட்டு காப்படிக்கு 2 காப்படி தண்ணி, அதாவது 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணிங்கிற மாதிரி ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி 2 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு சைடு பொங்கலுக்கு தண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா காயட்டும். நான் இங்கே வெறும் தண்ணி மட்டும் வச்சுருக்கேன். பால் வேணால் சேர்த்து பொங்க விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம எடுத்து வச்சிருந்த அரிசியை இதோட சேர்த்துட்டு நல்லா குழஞ்சி வெந்து வரப்போ 2-3 ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக 1 டம்ளர் பால் சேர்த்துருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இங்கே 200 கிராம் அரிசியும் பருப்பும் சேர்த்து எடுத்துருந்தேன். இங்கே 400 கிராமுக்கு நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லைனா உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து வெல்லம் கரைஞ்சி வரட்டும். சாப்பாடு நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வெல்லம் சேர்க்கணும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இங்கே ஒரு இரும்பு கரண்டி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக முந்திரி கொஞ்சம் திராட்சை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த பொங்கலில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ குக்கரில் வச்சுருந்த சாப்பாடு 2 விசில் வந்துருச்சு. அதை எடுத்து தனியாக கொட்டி ஆற வச்சு எடுத்துட்டேன். இப்போ ஒவ்வொரு வெரைட்டி ரைஸ் ஒவ்வொன்றா செய்ய பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லெமன் சாதம் செஞ்சுக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் தேவையான அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். 2 லெமனை ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக ஒரு கப்பில் சாப்பாடு எடுத்து அதை இதோடு சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டா லெமன் சாதம் ரெடி. இங்கே புளியோதரை ரெடி பண்ணுறதுக்கு மறுபடியும் ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு, நிலக்கடலை கொஞ்சம் சேர்த்துட்டு 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு 2 லெமன் சைஸ் புளியை எடுத்து ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாமே நல்லா பொரிஞ்சதும் இந்த புளி தண்ணியை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா வறுத்து பொடி பண்ண வெந்தயம் அது 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். இது ஓரமாக நல்லா கொதித்து சுண்டி வரட்டும். இதுக்கப்புறம் இன்னொரு பேன் வச்சுட்டு தேங்காய் சாதம் ரெடி பண்ணிடலாம். தேங்காய் சாதம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக உளுந்து, கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரியட்டும். கூடவே கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். இங்கே ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் நல்லா வதங்கின உடனே இங்கே ஆற வச்சுருக்க சாப்பாடை இதோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்துக்கிறேன். இது ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 1.25 மணி நேரம் அந்த மாதிரி டைம்லேயே நம்ம சிம்பிளாக சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். பிரசாதம் கொடுக்கறதுக்கு இது சௌரியமாக இருக்கும். இப்போ தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. மிச்சம் இருந்த சாதத்தை கொஞ்சமாக புளியோதரைக்கு எடுத்து வச்சுட்டு அடியில் இந்த சாப்பாட்டில் 1 கப் தயிர், கொஞ்சமாக உப்பு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். தேவைப்பட்டால் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தயிர் சாதமும் ரெடி ஆகிடுச்சு.
இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த புளியோதரை மிக்ஸ் வந்து நல்லா கொதித்து நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி வாசனையாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த புளியோதரை மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இவ்வளோத்துலேயும் செய்ய வேண்டாம். கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு ஆற வச்சுருந்த சாப்பாடை இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக சாப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டா புளியோதரையும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஒரு மணி நேரத்துலேயே நமக்கு தேவையான பிரசாதம்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது கூட சுண்டல் கத்திரிக்காய் சேர்த்து மசால் பண்ணிக்கலாம், வத்தல் வச்சுக்கலாம். இன்றைக்கி சிம்பிளாக பூஜை செய்கிறதுக்கு தேவையான பிரசாதம் ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சென்டரில் இருக்க லோகோ டச் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.